மாநில உரிமைகளை பெடரல் ஸ்ட்ரக்சரை தூக்கி பிடிக்குது, கூட்டாட்சி தத்துவத்தை எங்க அதனுடைய இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நித்தி ஆயோக்ல தான் வகுக்கப்பட்டிருக்குதுன்னு பாஜக தரப்பு சொல்லுது. அது உள்ளபடியே எதை நினைச்சு சிரிக்கிறது அப்படின்னு தெரியல. பிளானிங் கமிஷன்ல எவ்வளவு உரிமைகள் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு அதிகாரத்தோடு அதில் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், அவர்களுடைய உரிமைகளை பெறலாம் அப்படிங்கறதெல்லாம் மறந்து போய் நித்தி ஆயோக்னா என்னது, மாநில உரிமைகளை அதுல இருந்து கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் நித்தி ஆயோக். எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் அதுல ஒரு உறுப்பினர் மட்டும்தான், அவங்களுக்கு கருத்து தெரிவிக்கலாமே தவிர நீங்க ஏன் நிதி ஒதுக்கலன்னு கேள்வி கேட்க முடியுமாங்க? கடந்த ஆண்டு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசிட்டு இருக்கும் பொழுதே மைக் ஆஃப் பண்ணாங்களே, அது எந்த பெடரல் ஸ்ட்ரக்சர்ல அவங்க கொண்டு வருவாங்க? அப்ப நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் என்ன சாதிக்க போறாருன்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நித்தி ஆயோக் கூட்டத்தை நடத்தி என்ன மோடி சாதிக்க போறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போலன்னு கேள்வி கேட்பாங்களா? 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக நீங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லாம பட்ஜெட் ஒதுக்குறீங்களே, அந்த யோகிதை மக்கள் மத்தியில் கிழித்து தொங்கிடப்பட்டிருக்குது, அதை பத்தி மக்கள் கேட்க மாட்டாங்களா?